இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் எபிசோடு. அந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தும் மீனாவும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு புது கார் வாங்கணும். அந்த காரை டிராவல்ஸ் ஆமாதணும். அதாவது முத்து மீனா எம்னு போட்டு ஒரு இதை வச்சிருக்காங்கல்ல, அந்த டிராவல்ஸை இவர் மட்டும் தனியாக ஓட்டுறதா இல்லாமல் இன்னொரு காரை வாங்கி அந்த காரை வாடகைக்கு விட்டு அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறோம். இனிமேல் நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறி மேலே ஒரு ரூம் கட்டுறோம், வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம்னு முடிவு பண்ணுறாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, பாட்டி கொடுத்த நகைகளையாச்சும் நம்ம திருப்பி வாங்கிப்போம். இதுக்கப்புறம் அந்த பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க பிரோஜனம் இல்லை. அந்த நகையை வாங்கிட்டு இன்னொரு செயினும் ஒன்று வாங்கி போடலாம். ரெட்டவடை செயினாக ஒரு செயினை வாங்கி போட்டு தங்கத்தாலி ஒன்று போட்டு விட்டுலாம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணி இப்போ நகையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் அதே சமயத்தில் மனோஜுக்கு ஒரு பெரிய ஆப்பு நடந்துச்சு. மனோஜ் இப்போ என்ன பண்ணுறாரு, மொத்த பணத்தையும் இழந்துட்டாரு. 4 லட்ச ரூபாய் இழந்துட்டார். மொத்தமே அந்த கம்பெனி ஆரம்பிச்சதே 15 லட்ச ரூபாயோ 14 லட்ச ரூபாய்க்கு தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சதுலேயே ஆரம்பிச்சு ஒரு மாதம் முடியல, அதுக்குள்ள 4 லட்ச ரூபா நஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு காரு இதெல்லாம் சாரி ஏசி இதெல்லாம் ஒரு ஸ்கேம் பண்ணுற திருட்டுத்தனமான ஒரு தொழில் பண்ணுற ஒரு குரூப்பு கொடுத்து அவங்க கள்ள நோட்டை கொடுத்து அதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அலைய வேண்டிய நிலைமை இவருக்கு இப்போ ஆயிடுச்சு. அதனால அவர் தன்னுடைய மனைவியிட்ட சொல்கிறத விட தன்னோட தாய் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி நகையை வாங்குறேன்னு மீனாவோட நகையை வாங்கிட்டு போயிட்டார். ஏற்கனவே வீட்டோட பணம் 30 லட்ச ரூபாய் தொலைச்சிருக்கமேங்கிற கொஞ்சம் கூட அறிவு வெக்கம் எதுவுமே இல்லாமல் மீனாவோட நகையும் எடுத்து போனது மட்டும் இல்லாமல் அந்த மீனாவோட நகையும் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணுறாருன்னா வித்தர்றார். வைக்க சொல்லி தான் கொடுக்குறாங்க இவங்க விஜய், ஆனால் வித்தர்றார். விற்றதுக்கப்புறம் தான் இப்போ என்ன ஆகிடுது, இன்றைக்கி எபிசோடில் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அடுத்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் நகையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆனால் நகையை திருப்பி கொடுக்குறதுனா நகை இல்லையே. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி கவரிங் நகை அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்களா என்ன ஏதுங்கிறது தெரில, அதே மாதிரி கவரிங் நகையை ஏற்பாடு பண்ணி அந்த நகையை இப்போ சரி ஓகே அப்படின்னு அந்த நகையை கொடுத்துட்றாங்க விஜயா. விஜயான என்ன நினச்சி கொடுக்குறாங்க, கழுத்தில் தானே மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி இந்தா வச்சுக்கோ, என்ன உங்கள் கொடுத்த திருப்பி கேட்குறியா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க. ஆனால் இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இவங்க அதை கொண்டு போய் அடகு வச்சு இல்லை அடகு வச்சு திருப்பறதை கொடுத்துட்டு வேற நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே ரெட்டவடை செயினெல்லாம் பார்த்து கையில் காசுக்கு கொஞ்சம் காசு கையில் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுவோன்னா இதை கொடுப்போம் அப்படின்னு இதை கொடுத்தா இது கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சி உடனே எந்திரியா வெளில போய் எப்படி தப்பு நடந்துச்சு அப்படின்னா மீனாவுக்கு தெரிஞ்சவங்க போல கடைக்காரங்க. ஸோ அவங்க பெருசாக பிரச்சனை பண்ணாமல் சரி போமா அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டதுக்கு பிறகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடுப்பாயிட்டார் முத்து. எப்படி அம்மா கிட்ட நகையாக கொடுத்தது திருப்பி கவரிங் நகையாக மாறிச்சு. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவாங்க, சாதிப்பாங்க, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நான் நகையை மாற்றி வைக்கல, நீங்கள் தான் நகையை எடுத்து போய் ஏதாவது பண்ணிட்டீங்க, என்ன மேலே பழி போடுறீங்களா, இல்லை உங்கள் பாட்டி நகை தானே, உங்கள் பாட்டி முதல்ல தங்கத்தில் போட்டாங்களா, இல்லை உங்கள் பாட்டி யாரை ஏமாற்றிட்டாங்களோ என்னென்னவோ பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் முத்துக்கு தெரியும், இந்த மாதிரி நம்ம அம்மா ஓவராக பேசுகிறாங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னாலே மனோஜை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க, திருட்டுத்தனம் பண்ணுறதெல்லாம் மனோஜ் தான் அப்படின்ட்டு. இப்போ மனோஜை சந்தேகப்பட்டு நான் அடி போட்டோ இல்லை மனோஜை ஃபாலோ பண்ணி போயோ ஏதோ ஒரு வகையில் மனோஜ் தான் இந்த பணத்தை தொலைஞ்சிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு எனக்கு தெரியாது 4 லட்ச ரூபா பணத்தையும் இந்த என் நகையை திருப்பி எனக்கு வாங்குறதுக்கான பணத்தை என் கையில் கொடுக்கணும், நீ கொடுக்கல அப்படின்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இப்போ முத்து சொல்கிறதும் அவங்க அம்மாவை பார்த்து பொய் சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கான விஷயங்கள் தான் நடக்கணும். அதை விட்டுட்டு இப்பயும் முத்து மீனாவும் பாவமாக நிற்கிற மாதிரி நடந்தால் செம கடுப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு